எப்பா கணேஷ் வா டீ சாப்பிடலாம். எனக்கு டீ எல்லாம் வேணும்னே. அட என்னப்பா ஏதோ வசனமான இருக்க போல இருக்கு. இல்லண்ணே என் பிள்ளைக்கு 5 வயசு ஆகுதுங்க. அதுக்கு என்னப்பா இப்போ உனக்கு கவலை? இல்லண்ணே பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும் இல்லைன்னு சேர்த்து பெரிய ஆளா ஆகணும் இல்லைன்னு அதனால நம்ம ஊரு பக்கத்து ஊர்ல யோகியர் பள்ளிக்கூடம்னா பள்ளிக்கூடம் இருக்குதுண்ணே. அங்க என் பிள்ளைய சேர்க்கலாம்னு இருக்கேன். ஆனா அங்க ஃபீஸ் தானே அதிகமா இருக்குது. அதானே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. கடனை ஒண்ணு வாங்கியாச்சு என் பிள்ளைய படிக்க வச்சு பெரிய ஆளா ஆகணும். ஏப்பா புள்ள படிச்சு பெரிய ஆளா இருக்கீங்க எதுக்கு பணத்தை கண்டபடி செலவு பண்றேன்? நம்ம ஊர்ல தானே பப்சு பள்ளிக்கூடம் இருக்கு, அவங்க கொண்டு போய் சேரு. என்னடா பப்சு பள்ளிக்கூடமா? அட ஆமாப்பா, அதான் பஞ்சாயத் யூனியன் பிரைமரி ஸ்கூல் நம்ம கவுண்டபாளையம் இருக்குதுல்ல அதான்ப்பா. அப்படியானே அந்த பள்ளிக்கூடத்துல என்ன சிறப்பா இருக்குன்னு சொல்லுங்கண்ணே. அட என்ன தம்பி இப்படி கேட்டுட்ட? இல்லாத வசதியா நல்ல காற்றோட்டமான விசாலமான வகுப்பறை, ஒரு ரூமுக்கு 3 ஃபேன் போட்டிருக்காங்க, நல்ல தண்ணீர் வசதி, கழிவுறை வசதி. இது மட்டுமா 24 மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும்பா. காலையில வகை வகையா சத்தான சாப்பாடுலாம் போடுறாங்கப்பா. அது மட்டுமா ஆரோ குடிநீர் வசதி எல்லாம் இருக்குப்பா. அப்படியே பொன்னாடி காலையில் நேரமே எந்திரிச்சு சமைக்க வேண்டியது இல்லைங்க. ஆமாப்பா, மதிய உணவு சத்தான உணவு, ருசியான சாப்பாடு, அதுவும் டெய்லி முட்டையோட போடுறாங்க. அவங்க அப்பா தினமும் முட்டையோட சாப்பிட வைக்கலாமே. ஆமாப்பா தம்பி, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஸ்மார்ட் கிளாஸ் இருக்கு. அது மட்டுமா ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லயும் ஸ்மார்ட் டிவி என்ன, கம்ப்யூட்டர் என்ன, டேப் என்ன இதெல்லாம் பயன்படுத்திருக்கு. ஒய்ஃபை கனெக்ஷன்லாம் இருக்குதுப்பா. இது மட்டுமா வருஷத்துக்கு 4 யூனிஃபார்ம் செட்டு ஃப்ரீயா தராங்க. நோட்டு, புத்தகம் பை, கலர் பென்சில், செருப்பு இது எல்லாமே அவங்களே கொடுக்கறாங்க. இது எதுக்குமே காசு வாங்க மாட்டாங்க. அப்பனா சட்டைக்கு கூட காசு வேணாமா? அட ஆமாப்பா, சிறப்பான பொறுப்பான வாத்தியார் டீச்சர் எல்லாம் இருக்காங்க. நல்லா படம் சொல்லி தராங்க, ஒழுக்கத்தை சொல்லி தராங்க. எங்க பக்கத்து கூட அவங்க தான் படிக்குது. எப்படி நல்லா படிக்குது தெரியுமா? அதுவும் தமிழ் மீடியத்துல சேர்த்துட்டோம்னா வையே, கவர்மெண்ட்ல வேலையில 20% இடஒதுக்கீடு இருக்கு. கவர்மெண்ட் வேலை ஈஸியா கிடைக்கும். இன்ஜினியர் காலேஜ், மெடிக்கல் காலேஜ் எல்லாம் ஈஸியா சீட் வாங்கலாமே. ஆமாப்பா, முதல்ல நம்ம கவுண்டபாளையம் தொகைப்பள்ளி பள்ளிக்கூடத்துக்கு போய் பெரிய வாத்தியாரை பார்த்து உன் பிள்ளைய அங்க சேர்த்துட்டு வந்துரு. உன் கப்பலெல்லாம் தீந்துடணும். சந்தோஷமா உன் பிள்ளைய கூட்டிட்டு போய் அட்மிஷன் போட்டு வா. அப்பனா முதல் வேலையை அட்மிஷன் போட்டு வந்துடுறேனே. சரிப்பா, நன்றி. ஆகா, மிக உணர்வுபூர்வமாக நடித்து காட்டிய மாணவ கண்மணிகளுக்கு வாழ்த்துக்கள். அரசு பள்ளியின் அடையாளத்தை பெருமிதமாக சொன்ன என் மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அடுத்ததாக நாங்களும் பேசுவோம் ஆங்கிலம்.